ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி வந்து எலெக்ஷன், ஸோ அதனால் வந்து நான் பட்டு அம்மா எல்லாருமே வந்து ஓட்டு போட போகிறோம். அம்மா ஓட்டு போட்டு வந்துட்டாங்க. நானும் பட்டும் ஓட்டு போட போகிறோம். என்ன பார்த்தீங்கன்னாக்கா, ஓட்டு போடுறதுன்றது வந்து நம்மளுடைய கடமை. அது வந்து யாரும் வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஒரு குடிமகனுக்குமே வந்து ஒரு அடையாளம் வந்து நம்மளுடைய ஓட்டு தான். அதை வந்து யாரும் மிஸ் பண்ணாமல் போட்டுருங்க. நம்ம வந்து நம்ம நாட்டுடைய தலைவரை சூஸ் பண்ணவே நம்ம தயங்குறோம். அப்புறம் நம்மளுடைய இலக்கு எதை நோக்கி போகிறோம், அதை எப்படி நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? அதனால் நம்மளுடைய தலைவரை வந்து நல்ல தலைவர் பார்த்து தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டுடணும். 100% ஓட்டு என்றைக்கு வருதோ அப்போ தான் வந்து இந்தியா வல்லரசு நாடு ஆகும். அதுதான் உண்மை. அவ்வளோதான். நானும் பட்டு வந்து ஓட்டு போட போகிறோம். நான் வந்து இப்போ செகண்ட் டைம் போட போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் இங்கே தான் போட்டேன், ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு. இங்கே வந்து தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட்டேன். இப்போ செகண்ட் டைம் போட போகிறேன். இது வந்து நாடாளுமன்றம் ஓட்டு. ஆமாம், அது பாராளுமன்றம் ஓட்டு. ஸோ நாங்கள் ஓட்டு போட கிளம்ப போகிறோம். அம்மா ஓட்டு போட்டு வந்துட்டாங்க. கை காமிங்க. ஓட்டு போட்டு வந்துட்டாங்க. ஓட்டு போட்டியா? போட்டேன். காட்டு, நல்லா காட்டு. ஏம்மா ஓட்டு போடணும் சொல்லுமா? ஒவ்வொரு குடிமகனும் ஓட்டு உரிமை உண்டு. ஆமாம், ஓட்டு தடங்கால் இல்லாத போட்டுடணும். ஆமாம். உங்களுக்கு பிடிக்கலையா, அதில் ஒரு இது இருக்கும், அதுலையா போட்டு வரணும் நம்மளுடைய ஓட்டை. கரெக்டா? ஆமாம். ஓட்டு போடாமல் மட்டும் வீட்டில் இருக்கக்கூடாது. முடியலன்னா யாருன்னா கூட்டிட்டு போயிட்டு தூக்கிட்டு போதாவது போட்டுடணும். ஆமாம். சரி, நாங்கள் போய் வரட்டுமா? ஃப்ரெண்ட்ஸ், போட்டாச்சு ஓட்டு. நானும் பட்டு ஓட்டு போட்டு வந்துட்டோம். நீங்களும் போயிட்டு போட்டு வந்துடுங்க. அவ்வளோதான். இந்த விளாக் நாளைக்கு தான் வரும். எல்லாரும் ஓட்டு போட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் போட்டுருங்க மறக்காம. என்ன சுச்சுவேஷன்ல இருந்தாலும், எந்த மூலையில இருந்தாலும் போயிட்டு ஒரு 10 நிமிஷம் பட்டு போயிட்டு ஒரு 2 நிமிஷமா அந்த பாக்ஸ் உள்ளார நின்றுட்டு இருக்காங்க. அழுத்திக்கினே இருந்தாங்களாம். இன்னும் வரலன்னு வெயிட் பண்றான். இங்க போலிங் ஆபீசரும் வந்து இருங்க அவங்க வரட்டும்ன்றாங்க. இல்லப்பா, நான் வந்து பட்டனை பிரஸ் பண்ண, ரெட் லைட்டே எரியல. உனக்கு ஓட்டு போட தெரியல. அப்புறம் அவங்க கிட்ட சொன்னதும் இருப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணு எரின்னு சொன்னதுக்கு அப்புறம் அப்பதான் கிரீன் லைட் எரிஞ்சு ஸ்டார்ட் கொடுத்தது. அதுக்கப்புறம் நான் பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரெட் லைட் வந்துச்சு. பார்த்துட்டு விழுந்துதான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்பி வந்தேன். நான் மாட்டு போனேன், எனக்கான தலைவனை செலக்ட் பண்ணேன். நான் மாட்டு வந்துக்கினே இருந்தேன். ஓகேவா கேட்டான், ஓகே டன் சொல்லிட்டாங்க. பட்டு போயிட்டு ரொம்ப நேரமா போய் பண்றாங்க பண்ணிக்கினே இருக்கிறாங்க. இல்லப்பா, உழலனா என்ன பண்றது? ஏதோ செக் பண்ணிட்டு வரணும்ல. ஓட்டு வேஸ்டா போயிடுச்சுன்னா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ வந்து கடைக்கு போறேன். இன்னைக்கு மாஸ்டர் வந்து ஓட்டு போட போறதுனால கடைக்கு மாஸ்டர் வரல, நான் மட்டும்தான் போறேன். நானும் இன்னொரு தம்பி, நம்ம கேமராமேன் தம்பி இருக்காருல, அவரும் எனக்கு வந்து கூட ஹெல்ப்புக்கு வர்றாரு. அம்மா கடை வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் வந்து இப்போ கொஞ்சம் புதுசா ஒரு ரெசிபி பண்ண போறேன். ஸ்நாக்ஸ் தான். சரி பண்ணு, எப்படி இதுன்னு பாப்போம். பட்டு வந்து கடைக்கு போறாங்க, அம்மா அதை கவர் பண்ணுவாங்க, நான் அதை பண்ணுவேன். பண்ணு ஃப்ரெண்ட்ஸ். அம்மா வந்து கடைக்கு தேவையானதை வந்து ரெடி பண்ணுறாங்க. அம்மா வந்து உட்காந்துக்கிட்டே எங்களுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துடுவாங்க. அம்மா இன்னைக்கு பல வண்ணம் இருக்கிறாங்க ஓட்டு போடுறதுனால. சரி, தேங்காய் உடைச்சு கொடு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போயிட்டு ஓட்டு போட்டு வந்தோம் இல்லையா? ஓட்டு போட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். என்னென்னா, அவி வந்து ரொம்ப நாள் ஆச்சு எதுவுமே அவனுக்கு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக நாங்கள் எதுவுமே பண்ணி தரல. சரின்னு சொல்லிட்டு அவிக்காகவும் அறிவச்சனுக்காகவும் சொல்லிட்டு ஒரு சிறப்பான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இப்போ பார்க்க போகிறீங்க. என்னன்னா, இங்கே பாருங்க, கிரிக்கா காட்டுங்க. ஓட்டு போட்டுருங்க, உனக்கு தெரியாதா? ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, சிவேதாவும் போடுது. இது வந்து பேபி கார்ன். இதை வச்சு தான் ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். பட்டு இப்போ நீ புதுசாக ட்ரை பண்ணுறல, நல்லா இருக்குமா? சாப்பிட்டு பாரு, செம்மையாக இருக்கும். பார்த்து இதை முழுசாலாம் போடக்கூடாது. இப்படி கட் பண்ணி நம்ம மிளகா பஜ்ஜி போடுறோம்ல, அந்த மாதிரி தான் போடணும். எனக்கு வந்து வாட்டை வரல, அரியமனை எடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம மிளகா பஜ்ஜிலாம் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி இது மாதிரி முழுசாலாம் போட்டுறாதீங்க. ஃப்ரைல கட் பண்ணி தான் போடணும். பட்டு வந்து இதை பார்த்ததும் இல்லை சாப்பிட்டதும் இல்லை தானே, அதனால தான் நான் புதுசாக ட்ரை பண்ணுறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இதே மாதிரி அரிஞ்சிங்க. இது வந்து மிளகா பஜ்ஜிலாம் போட்டிருப்பீங்கள்ல, அது மாதிரி இல்லை, உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் எப்படி வேணாலும் அரிஞ்சிக்கலாம். அதே மாதிரி அறியணும்னு இல்லை, நான் வந்து அதே மாதிரி தான் அரிஞ்சிருக்கேன். இப்போ இதில் என்ன பண்ணணும்னா மசாலா, அந்த கார்ன்ஃப்ளவர் அதெல்லாம் போட்டு ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா ஊறினதும் நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க. இப்போ நான் பேபிகார்ன் மீன் வறுக்கிறதெல்லாம் பண்ணுறாங்கல்ல, இதே மாதிரி தான். உப்பு போடு, அந்த மசாலா போடு. உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். என்ன மாவு? மைதா மாவு, கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் கட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், மசாலா மாவுலாம் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இது கொஞ்ச நேரம் நல்லா ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதும் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். அப்புறமேட்டா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு 2-3 கொஸ்டின்லாம் கேட்டாங்க. நாங்கள் என்ன சொல்லியிருக்கோன்னா, கமெண்டில் வந்து நாங்கள் ரிப்ளை பண்ண மாட்டோம். ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீடியோ நாங்கள் ஏதாவது எடுத்தோன்னா அதில் வந்து நாங்கள் ரிப்ளை பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கான ரிப்ளை தான் இது. நீங்கள் ஏன் யூடியூப்பில் இன்னும் சம்பளம் வாங்கினீங்க, ஏன் யாருக்கும் இன்னும் சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்க. உண்மையாக சொல்லணும், நாங்கள் இன்னும் யூடியூப்லேருந்து சம்பளம்லாம் எதுவுமே நாங்கள் வாங்கலை. $100 வந்து வாங்கினோம். அது எல்லா யூடியூபர்ஸ்க்குமே தெரியும். நாங்கள் இன்னும் $100 இன்னும் நாங்கள் வாங்கவே இல்லை. அப்படி நாங்கள் சம்பளம் வாங்கினோன்னா கண்டிப்பாக அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுவோம். ஷேர் பண்ணாமலாம் இருக்க மாட்டோம். பிகாஸ் அதுக்கான ரீசனே நீங்கள் மட்டும்தான். நாங்கள் கண்டிப்பாக முதல் சம்பளம் வாங்கணும்னு நாங்கள் சொல்லுவோம். இன்னும் $100 வரல. ஏன் வரலன்னா அதுக்கான வியூஸ் வந்து எங்களுக்கு போகலை. வீடியோஸ் வந்து எவ்வளோ வியூஸ் அதிகமாக போச்சுன்னா டாலர் வந்து கிட்ட வந்துடும். எங்களுக்கு வந்து வியூஸ் அதிகமாகவே போக மாட்டேது. ஸோ அதனால் எங்களுக்கு வந்து டாலர் வந்து இன்னும் வரல. டாலர் வந்தால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த் 30 days, ஆஃப்டர் 30 daysலேருந்து சம்பளம் சேலரி வரும். எவ்வளோக்கு வீடியோ ஓடுதோ அப்போ தான் $100 எங்களால் வாங்க முடியும். ஸோ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட்டு சேலரி யூடியூப்லேருந்து இப்போ சம்பளம் வந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக உங்ககிட்ட நாங்கள் ஷேர் பண்ணாமல் இருக்க மாட்டோம். நீங்கள் கேட்டிங்க இல்லையா, அது அவங்களுக்கான ரிப்ளை தான் அது. ஸோ இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டா நீங்கள் என்ன ஊர் கேட்குறீங்க. நிறைய வீடியோவில் நான் சொல்லிட்டேன். நானும் அண்ணாவும் ஒரே ஊர் தான் இருக்கோம். பக்கத்து ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கோம். வழுதா ஊர் தான். நான் வேறு ஊர்லலாம் இல்லை, நான் இங்கே தான் இருக்கேன். நான் வழுதா ஊர் தான். இதுவும் கேட்டவங்களுக்கான ரிப்ளை தான் இது. அப்புறம் ஒரு 2-3 கொஸ்டின் கேட்டிங்க, அதை நான் வந்து மறந்துட்டு நான் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இப்போ வந்து இது எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிச்சு. நானே தான் இப்போ கேமராமேன், நான் எடுக்க போகிறேன். அம்மாவால் எழுந்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு காய் எறிகிறாங்க உட்காந்துட்டு, அதனால் நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். இங்கே பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிச்சு, ஹீட் ஆகிடுச்சு. இது மாதிரி ஸ்டேஜில் நம்ம இதை போட்டு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. ரொம்பவே நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்குது. பட்டும் சாப்பிட்டு பார்த்தாங்க, எல்லாருமே சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இது டவுன் சைடில் தான் கிடைக்கும். இது ஒரு பாக்ஸ் வந்து 35 rupees. கண்டிப்பாக வீட்டில் எல்லாரும் குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நான் சப்பாத்தி குருமாலாம் வச்சுருக்கேன். இந்த பேபிகார்ன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஃபோன் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அதனால் நான் இங்கே ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட பேசினேன். எதுவுமே வீடியோ கிளிக் ஆகலை. அதனால தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.